வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க. பான் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 அவசர அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உஷார் மக்களே உஷார் அப்படிங்கிற இணையதளத்தில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ட்ரெண்டிங் ஆக போகுது. உஷார் மக்களே உஷார் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா, பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக அந்த வீடியோவை பார்க்கணுங்க. யாராச்சும் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா முழுசாக பாருங்கள், அதில் என்ன உள்ளர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, முழுமையாக அனைவருக்கும் தெரியணும். நான் இதுமாரி வீடியோக்கள் ஏன் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, இது ஒரு அவசர தகவல் வீடியோ, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, பணம் மோசடி நடந்திருக்கு. மினிமம் ஒரு 10,000 50 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இப்போ போன வாரத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் முறைகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் எடுத்திருக்காங்க. உங்களுடைய பின்னோட பாஸ்வேர்டு எதுவுமே தேவை கிடையாது. உங்களுடைய பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரே இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பொருளை பை பண்ணணுமா, உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் மைண்டோடு தான் இருப்போம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பேன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இணையதளத்துலேயுமே போய் இந்த பேன் கார்டோடைய நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு இணையதளத்துலேயாச்சும் நீங்கள் போய் பேன் கார்டு நீங்கள் அந்த நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போஸ் அந்த நம்பரை போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா விதமான தகவலுமே, நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, உங்களுடைய டோர் நம்பர் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சரி, நான் இது நாள் வரைக்கும் எல்லா வெப்சைட்லையும் போட்டுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விதி இருக்குது. நான் அதை பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன் எப்படி என்னன்னு. இந்த பேன் கார்டெலாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இப்போ இந்த இணையதளத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வேறு எந்த ஒரு இணையதளத்துலையுமே நீங்கள் போய் பேன் கார்டை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க அது கேப்சர் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி டூப்ளிகேட் போட்டு அவங்க உங்களுடைய ப்ரூஃபை வச்சு நிறைய விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறுது அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. பணம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது, பணம் எடுக்கிறது இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதா, நான் எடுப்பேன். நான் வேறங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா வேறங்க பார்த்தீங்கன்னா அந்த பணம் எடுப்பாங்க. ஆனால் நான் அனுப்புகிற அக்கௌண்ட்டுக்குள்ள போய் பணம் எடுக்காமல் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகுது, அவங்க எடுக்கிறாங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க உளவுத்துறை ரொம்ப ரொம்ப செக்யூராக பார்த்துட்டு இருக்காங்க. இதுமாரி பணம் ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருக்காங்க. அதனால் முன்கூட்டியே நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் உங்களுடைய பேன் கார்டு இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என்ன வெப்சைட்டில் என்ன அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி அந்த நம்பரை போட்டிங்களோ அதே வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதே வெப்சைட்டில் செட்டிங்ஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களை சேவ் பண்ணுறதுக்குள்ள பாஸ்வேர்டெலாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிலையுமே சேவிங் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இங்கே சேவ் ஆனால் தான் அங்கே சேவ் ஆகும். அதுமாரி செட்டிங்ஸ் தான் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இடத்தையுமே அதை சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண உடனே லாகின் பண்ணீங்களா அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அது ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக போய் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி அக்கௌண்ட் டெலீட் பண்ணுற மாரி ஒரு எல்லாத்துக்கும் தெரிகிற மாரி இருக்காது. அந்த வெப்சைட்டில் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டெலீட் பண்ணிடுங்க. அப்படி டெலீட் பண்ணல அப்படின்னா நிறைய விதமான இஷ்யூ நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இப்போ இல்லை அப்படின்னாலும் பின் காலகட்டத்தில் இப்போ எனக்கு இல்லைங்க அக்கௌண்ட்டில் ஒரு 500 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சடனாக எப்போயாச்சும் ஒரு 50,000 1 லட்சம் கை மாத்துறப்பையோ இதுமாரி பண்ணுறப்பையோ தான் இந்த இஷ்யூ வரும். அப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் தொலைவி பார்ப்பீங்க. இப்போ முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் இப்படி
பேன் கார்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கு, எனக்கு வந்து ஏடிஎம்மில் இந்த 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறலாம் கேட்டிருக்காங்க, அப்படிங்கிற மாரிலாம் யாராச்சும் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிகப்படியான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதுமாரி பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகலாக பேன் கார்டு கொடுக்காதீங்க. பேன் கார்டு யாருக்காச்சும் ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாதீங்க. உங்களுடைய பேங்க் பிரான்ச்சை தவிர வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகலாக நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து வெப்சைட்டில் இந்த போனஸ் தரோம், இந்த போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் பண்ணக்கூடாது. இது இப்படி ஒரு மெத்தட் போயிட்டு இருக்கதா. இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்களுக்கு வந்து 2000 ரூபா உங்களுக்கு டிவி தரோம், 20,000 டிவி 2,000 ரூபாய்க்கு தரோம், இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க, இல்லைனா பேன் கார்டு நம்பர் கொடுங்கன்னு கேட்கும். போட்டுட்டிங்க அப்படின்னா ஓகே, முடிஞ்சிச்சு. உங்களோட பின்கோடு, ஃபோன் நம்பரு, ஃபோனு பாஸ்வேர்டு, கீஸ்வேர்டு எல்லாம் அங்கே போயிடும். உடனே வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு அவசர அறிவிப்பு. ஒன்று வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணிடக்கூடாது, இன்னொன்று வந்து இதுமாரி லிங்க் வந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி போய் மாட்டிக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னாலுமே யாருமே வந்து இதை வந்து போய் மாட்டிக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.